ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு 4 நாள் லீவ் கிடச்சிது, லாங் லீவ் கிடச்சிது. ஸோ நானே என் ஹஸ்பண்டு, அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பையன் எல்லோரும் சேர்ந்து இங்கே திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே யாருன்னா எங்கள் பெரியம்மா இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு திருச்சியை நல்லா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம் முன்னாடி நாளே. போகி அன்னைக்கு காலையில் தான் போயிருந்தோம். கிளம்புனோம். போகிற வழியிலே நிறையா இந்த எரிச்சிட்டுலாம் இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பிட்டோம், ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் செங்கல்பட்டை தாண்டறதுக்கு எங்களுக்கு 8 o'clock மேலே ஆகிடுச்சு. ஒரே இடத்துலேயே நாங்கள் 1 மணி நேரம் நிற்க வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு. போகிற வழியிலே கொஞ்சம் டீ காஃபிலாம் வாங்கி குடிச்சிட்டு போனோம். போகிற வழியிலே தான் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போனோம். கடைசியாக ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிச்சு. நல்ல தோசை, இட்லி, சாம்பார், பூரி எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னா திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். சென்னையை தாண்டி கொஞ்சம் போகிற வழியிலே தான் அந்த மெஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் போய் சேர்ந்ததே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப எல்லாருக்கும் டயர்டாகிடுச்சு. பாப்பாவை வச்சுட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்ததில் ரொம்ப டயர்டானதுனால நான் வீடியோவே எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நான் எடுக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் பொங்கல் அன்றைக்கி பொங்கல்லாம் செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து எங்கள் அம்மா போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவும் என்னோடய வீட்டுக்காரும் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே திருச்சிக்கு போனால் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வருவோம். கொஞ்சம் நல்லா கம்மியாக, இங்கே சென்னையை விட ரேட் கொஞ்சம் நல்லா கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்னெல்லாம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுப்போம். நாங்கள் லஞ்சுக்கு வந்து கிளி மீன் தான் வாங்கியிருந்தோம். 4.5 கிலோ மீனை ஒரே மீனாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோ 400 சொல்லி பேரம் பேசி 300 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பீஸும் நல்லா ஒரு கை அளவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன், கொஞ்சம் வந்து குழம்பும் வச்சாச்சு. நான் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. என் பொண்ணு ஜேசன் எல்லாம் ரொம்ப ஜாலியாக அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஊருக்கு போனால் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால 2 பேரையும் கையில் பிடிக்க முடியல. என் பொண்ணை சுத்தமாக பிடிக்க முடியல. பயங்கர ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தா. ஈவினிங்காக வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருச்சியில் ஃபேமஸாக இருக்க மலைக்கோட்டைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து மெயின் கார்ட் கேட்டுன்னு ஒரு ஃபேமஸான கேட் இருக்குது. அங்கே உள்ளே போனால் நிறைய ஷாப்ஸு, பெரிய பெரிய துணி கடைங்கள்லாம் இருக்கும். ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஜுவல்ஸு, பசங்களுக்கு விளையாட டாய்ஸு, ஸ்லிப்பர்ஸ் கடை நிறைய சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கடைங்க இருந்துச்சு. எங்களால் பாதி தூரம் தான் வாக் பண்ணவே முடிஞ்சுது. கால் வலி வந்துருச்சு. அப்புறம் அங்கங்கே நின்று போய்கிட்டு இருந்தோம். ஜெயிரா வேறு இறங்கி நானே நடந்து வரணும்னு சொல்லிட்டு அவளே இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தா. பாவம் அவங்க அப்பா தான் எப்படியோ அவளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தனியாக போயிட்டோம். நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜெயிரா அவங்க அப்பாவை நல்லா வச்சு செஞ்சா. பாவம் என் வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலைக்கோட்டை. அதை ஒட்டியே வந்து தெப்பக்குளம் இருக்கும். பொங்கல் லீவுன்றனால நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒரு ஃபேன்சி கடைக்குள்ளே போயிட்டு ஜெயிராக்கு தேவையான டாய்ஸு, அப்புறம் ஜேசனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, எங்களுக்கும் சின்ன சின்னதெல்லாம் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ரொம்ப டயர்டானனால ஒரு இடத்துல நின்று பாதாம் பால், சுட பாதாம் பால் வாங்கி குடித்தாங்க எல்லோரும். அங்கே மங்கள்னு ஒரு பாத்திரக்கடை இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஜெயிராக்கு வந்து டிஃபன் பிளேட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பிளேட்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சாரதாஸ்குள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து இங்கே நாங்கள் சென்னையிலே குட்டி ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற பிளான் இருந்தனால நாங்கள் ஊர்லேயே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குட்டியாக க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கல்லணையும் பட்டர்ஃப்ளை பார்க்கும் போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye.